சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். நாடெங்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. இன்னைக்கு சென்னையில், தமிழ்நாட்டில் கூட பல இடங்களில் பெட்ரோல் பங்க்கில் ஒரே கூட்டம். ஹோட்டலில் பல இடங்களில் சிலிண்டர் இல்லாதனால மூடிட்டாங்க ஹோட்டல்களை. சாதத்தை கம்மியாக கொடுக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழ்நிலைகளை? இது எப்போ சரியாகும்? என்ன காரணம்? இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 9 நாள்லேருந்து 10 நாளைக்கு தான் ரிசர்வே இருக்குது. 9 நாளைக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டால், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டால் 85% பெட்ரோல் டீசல்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இதில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக அரபு நாடுகள்லேருந்து, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து நமக்கு வருது. சவுதி அரேபியா, குவைத்து, கத்தாரு, யுஏஇ, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து வருது. இது மூடப்பட்டு விட்டது. 12 நாள் ஆச்சு. இன்றைக்கு அந்த ஜலசந்தியில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ரஷ்ய கப்பல்கள், சைனா கப்பல்கள் அனுமதிக்கப்படுகிறது. இந்திய கப்பல்கள் அனுமதிக்கப்படவில்லை. காரணம், இந்தியா அமெரிக்காவுக்கு அடிமையாக, இஸ்ரேலுக்கு அடிமையாக, இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்கா பக்கமும் இருப்பதால் இன்றைக்கு இந்திய கப்பல்கள் இன்றைக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக அனுமதிக்கப்படவில்லை. காலைல அனுமதிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அது ஏதோ 1-2 தப்பிச்சு வந்திருக்கலாம். ஆல்ரெடி கிராஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தது, தப்பிச்சு வந்திருக்கலாம். இது முழுமையாக மூடப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் விசாகப்பட்டினம், படூர், அப்புறம் மங்களூர், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய ரிசர்வில் 9 நாளைக்கு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும். மொத்தம் 250 மில்லியன் குரூட் ஆயில் தேவை வருஷத்துக்கு இந்தியாவுக்கு. இந்த 250 மில்லியன் குரூட் ஆயிலில் கிட்டத்தட்ட டீசல் மட்டும் 94 மில்லியன் டன், பெட்ரோல் 40-லேருந்து 42 மில்லியன் டன் ரெக்குயர்மெண்ட்டு. அடுத்து எல்பிஜி குக்கிங் கேஸ், அதாவது சமையலறை எரிவாயு 32-லேருந்து 33 மில்லியன் டன். அப்புறம் சிஎன்ஜி நேச்சுரல் கேஸு 65-லேருந்து 70 பில்லியன் கியூபிக் மீட்டர் கேஸ். இதுதான் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டு. இந்த ரெக்குயர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி எதுக்கு போகுது? டிரான்ஸ்போர்ட் செக்டாருக்கு. அதாவது 55-லேருந்து 60% டிரான்ஸ்போர்ட் செக்டார், இண்டஸ்ட்ரி ஒரு 20%, டொமஸ்டிக் குக்கிங் எல்பிஜி ஒரு 12-லேருந்து 15%. அப்புறம் ஏவியேஷன் அதர் ஃபியூயல் 5-8% யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாடுடைய ரெக்குயர்மெண்ட்டு டீசல் 7-8 மில்லியன் டன்ஸு பெர் இயர் பெர் ஆனம், பெட்ரோல் 3 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம், எல்பிஜி 2 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம், சிஎன்ஜி எல்என்ஜி அரௌண்டு 1 மில்லியனுக்குள்ளே இருக்கும். இது டிரான்ஸ்போர்ட் செக்டார், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், போர்ட்ஸு, பவர் ஜென்ரேஷன், இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடிட்டா சவுதி அரேபியாவிலேருந்து, ஈராக்லேருந்து, குவைத்திலேருந்து, யுஏஇலேருந்து, கத்தார்லேருந்து வரக்கூடியது ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா 50-லேருந்து 60% இந்தியாவுடைய குரூட் ஆயில் இம்போர்ட் தடைபடும். இப்போ மிச்சம் இருக்கக்கூடியது எங்கேருந்து வாங்குகிறோம்? இப்போ அமெரிக்காவிலேருந்து, வெனிசுலாவிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து வாங்குறது. இப்போ ரஷ்யாவிலேருந்து, ஈரான்லேருந்து வாங்கிட்டு இருந்தோம், அதை அமெரிக்கா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டான். ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருந்தோம், அதையும் வாங்கக்கூடாதுன்ட்டான். இப்போ ஒரு 30 நாளைக்கு நீ வேணால் வாங்கிக்கோன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்பு. இப்போ பெர்மிஷன் கொடுத்து 31வது நாளைக்கு மேலே வேணும்னா நம்ம அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். ஓகே, இந்திய பிரதமர் ட்ரம்ப்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். இல்லைன்னா நம்மளால் வாங்க முடியாது. அப்போ இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை அடகு வச்சு, ஃபாரின் பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணி, குளோபல் சவுத் லீடர்ஷிப்பை விட்டு கொடுத்து, ட்ரம்ப்பிடம் கையெழுத்து போட்டு, டாரிஃபில் கையெழுத்து போட்டதுனால வந்த விளைவு இன்றைக்கி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த எரிசக்தி தேவையை அமெரிக்காவின் உத்தரவுக்கு கைகட்டி நின்று இருக்க வேண்டிய ஒரு இழிநிலை ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அப்துல் கலாம் 2005, இன்றைக்கி இருக்கும் 2026, 20 ஆண்டுகளுக்கு முன்பு அப்துல் கலாம் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 என்ற திட்டத்தை கொடுத்தார். அவரோடு சேர்ந்து நான், விங் கமாண்டர் கோபால்சாமி, மேஜர் சுவாமிநாதன், ப்ரொஃபஸர் பரமாத்மா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எல்லோரும் சேர்ந்து ஒரு பாலிசியை எவால்வ் பண்ணோம். இந்த பாலிசி படி பார்த்தா 60 மில்லியன் டன் பயோஃபியல் வருடத்திற்கு உற்பத்தி பண்ண முடியும் இந்தியாவால். அப்போ மத்திய மாநில அரசுகள், காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அடுத்து வந்த மோடி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த கவர்மெண்ட்டும் அப்துல் கலாமுடைய அந்த எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030
செயல்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நாம் அமெரிக்காவை சார்ந்தோ இல்லை இந்த போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சார்ந்தோ நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சமையலறை குக்கிங் கேஸுக்கு நம்ம அலைய வேண்டிய தேவை இருந்திருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம பண்ண பிளானிங் இல்லாமல் பெட்ரோலியம் லாபிக்கு பயந்து, பெட்ரோலியம் லாபி குஜராத்தி லாபி, இந்த குஜராத் லாபிக்கு பயந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை என்கரேஜ் பண்ணாமல் ஆயிலை வந்து ஜெட்ரோபா மூலமாகவும் பயோடீசல் உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த விதமான பாலிசியும் கொண்டு வராமல் அடுத்து எத்தனால் பாலிசியை வந்து 7% தான் மிக்சிங். அப்துல் கலாம் சொன்னதுபடி 2020க்குள்ளே 20% மிக்சிங் கொண்டாந்துருக்கணும். 2030 30% மிக்சிங் கொண்டாந்துருந்தால் பெட்ரோல் கன்சம்ஷன் 30% குறைஞ்சிருக்கும், டீசல் கன்சம்ஷன் 50% குறைஞ்சிருக்கும். அடுத்து எமல்சிஃபிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தால் அதில் ஒரு டீசல் கன்சம்ஷன் 50% குறைஞ்சிருக்கும். இத்தனையும் அப்துல் கலாம் கொடுத்த அந்த திட்டங்களை நிறைவேற்றதன் காரணமாக இன்றைக்கு நாம் அமெரிக்காவுக்கு அடிமையாக வேண்டிய சூழலை இல்லை, அந்த ஒற்றை வாய்ப்பு தான் இருக்கா? அமெரிக்கா கிட்ட போகிறதுக்கு மட்டும்தான் அந்த ஒற்றை வாய்ப்பு தான் இருக்கா? வேறு வகையில் இந்த நிலைமையை சீர்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்தியா கூட அங்கே கொடுத்துட்டீங்களா? இப்போ நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கணும்னா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது யார்? ரஷ்யாட்ட நீங்களாம் வாங்கணும். யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். ரஷ்யாட்ட வாங்கலாம், பிரேசிலில் வாங்கலாம், சவுத் ஆஃப்ரிக்காவில் வாங்கலாம், கல்ஃப் கண்ட்ரியில் வாங்கலாம், ஈரான்கிட்ட வாங்கலாம், யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறது யார்? ட்ரம்ப் தானே. அப்போ இந்தியாவுக்கு பிரதமர் ட்ரம்ப்பா மோடியா? யார் இந்தியாவுக்கு பிரதமர்? யார்? மோடி தான். மோடியா? மோடி யார்கிட்ட உத்தரவு வாங்குறாரு? அமெரிக்காட்ட. எனக்கு வாங்கணும், எதுக்கு வாங்கணும்? அமெரிக்காட்ட போய் ஏன் கையெழுத்து போட்ட? போய் வெனிசுலாவில் போய் வெனிசுலா ஆயிலை வாங்குவேன்னு கையெழுத்து போட்டேன்னு சொல்லி பியூஷ் கோயலை கேட்டால் எனக்கு தெரியாது, ஜெய்சங்கரை கேளுன்னாரு. ஜெய்சங்கர் கேட்டால் அது எனக்கு தெரியாது, பியூஷ் கோயலை கேளுன்னாரு. 2 பேரும் கேட்டு மோடியை கேட்டால் மோடி பார்லிமெண்ட்டில் என்னை பெண்கள் அடிக்க வராங்கன்னு ஓடினாரா இல்லையா? இப்போ யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா? திருச்சியில் வந்து மாநாட்டில் முழங்கிட்டு நான் இந்தியாவை தலைகுனியை விட மாட்டேன் அப்படின்னு முழங்கிட்டு போகிறது, வெறும் முழங்கிட்டு போகிறதுக்கா வந்தார் இப்போ மோடி? சொல்லுங்க. இப்போ இன்றைக்கி வந்து $119 ஆயிடுச்சு ஒரு பேரல் பிரெண்ட் சப்ளை. $140 பெர் பேரலாக இருந்தப்போ மன்மோகன் சிங் $75 பெட்ரோல் கொடுத்தார். 60 $80 இருக்கும் போதும் மோடி $100 பெட்ரோல் விலையை உயர்த்திட்டார். இன்றைக்கி $119. இது வந்து $150 போக போகுது. $150 $200 போச்சு ஒரு பேரல் போச்சு அப்படின்னா எங்கே போய் பெட்ரோல் விலை எங்கே போகும் தெரியுமா? $100 பெட்ரோல் $160 போகும். $90 டீசலு $120 $150 போகும். $900 கேஸு $1400 போகும். எப்படி பண்ணுவீங்க? அது போகும், கிடைக்கணும்ல. அது தங்குதடையின்றி கிடைக்குமா? 3 இடத்துல தான் ஸ்டோரேஜ் இருக்குது. சிங்கப்பூரில் தனி தீவை வச்சுருக்கான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. சைனா ரெக்யர்மெண்ட்டு, ஜப்பான் ரெக்யர்மெண்ட்டெல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான் சிங்கப்பூரில். நம்ம நாட்டில் 3 இடத்துல விசாகப்பட்டினம், பெங்களூரு, படூர் 3 இடத்துல தான் ஸ்டோரேஜ் ரிசர்வ் இருக்குது. நீ 10 நாளைக்கு தான் ஸ்டோர் பண்ண முடியும். 90 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான் அமெரிக்கா. எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க? இப்போ எல்லா விலையும் ஏறப்போகுது. ஃப்ரைட் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், லாஜிஸ்டிக் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபிஷிங் வெசல் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ காய்கறி விலை, பலசரக்கு விலை, அனைத்து அத்தியாவசிய தேவை பொருட்களுக்கான விலைகள் அத்தனையும் இன்க்ரீஸ் ஆகும். ஹோட்டலில் ஃபுட்டும் இன்க்ரீஸ் ஆகும், உணவுப் பொருட்கள் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எப்படி ஏறக்குறைய ஸ்ரீலங்காவில் சமீபத்தில் நடந்தது ஒரு தோசை 200 300 விற்றது. அந்த 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 மாதிரி வரும், அந்த நிலைமைக்கு வரும். ஃப்ரைட் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ண, பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருமில்ல. என்ன பண்ணுவீங்க? இதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காரு மோடி சமாளிக்கிறதுக்கு? போர் நின்னா தானாக நின்றுச்சுன்னா மானம் கப்பல் ஏறும், மானம் காப்பாற்றப்படும். போர் நிற்கலை அப்படின்னா மானம் கப்பல் ஏறிடும். போர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஏதோ அமெரிக்கா வந்து இப்போ பின்வாங்குற மாதிரி தெரியுது.
ரஷ்யாவும் வடகொரியாவும் சைனாவும் உள்ளே வர்றதுனால அமெரிக்கா ஒருவேளை பின்வாங்கினால், போர் நிறுத்தம் ஏற்பட்டால் நம்மெல்லாம் தப்பிப்போம். இல்லைன்னா தெருவு தான். அந்த தெருவுக்கு உண்டாதுக்கான காரணம் என்ன? அப்துல் கலாம் கொடுத்த அந்த எனர்ஜி இன்ஃபர்மேஷனை செயல்படுத்தாதனால ஒன்று. ரெண்டாவது, மோடி வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை இன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணி அமெரிக்கா ட்ரம்ப்போட அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததன் காரணமாக. இதுதான் இன்றைக்கி காரணமாக இருக்குது. இப்போ அப்போ கல்ஃபை தவிர வேறு எங்கெல்லாம் வாங்க முடியும்? அமெரிக்காவில் வாங்கலாம், ரஷ்யாவில் வாங்கலாம், பிரேசிலில் வாங்கலாம், கயானாவில் வாங்கலாம், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வாங்கலாம். இங்கே வாங்கணுன்னா எங்கே வாங்க முடியும்? ரஷ்யாட்ட மட்டும் தான் அமெரிக்கா பெர்மிஷன் கொடுத்துருக்கு வாங்குறதுக்கு, இந்தியா வாங்குறதுக்கு. மற்ற நாடுகளில் வாங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்போ நம்ம பிரதமர் ட்ரம்ப் வந்து பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம வாங்க முடியும். என்னத்தை சொல்கிறது? மோடி பர்மிஷன் கேட்டு வாங்கிட போறாரு. இதுல என்ன இருக்கு? கேட்டு வாங்கிட போறாரு. இதுல என்ன இருக்கு? கேட்டு வாங்குவார், கொடுப்பாங்க அவங்க கேட்டு. எப்படி கொடுப்ப? வெக்கமா இல்லை? நம்ம வந்து நம்ம நம்ம சுயசார்பு அடைவதற்கு எந்த பிளானும் போடாமல் ஆத்ம நிர்பார் பாரத்னு வெட்டி வசனம் மட்டும் பேசிட்டு, நீ ஆத்ம நிர்பார் பாரத்தில் வச்சு நீ என்னத்தை சுயசார்பு அடைஞ்ச? தற்சார்பு எதில் அடைஞ்சிருக்க? எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ண, எல்லாத்தையும் குஜராத் கம்பெனிக்கு கொடுத்த, எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு போன. தற்சார்பு அடைவதற்கு நீ என்ன பிளான் போட்டிருக்க? கிட்டத்தட்ட 60 மில்லியன் டன்னு பயோஃபியல் உற்பத்தி வேணும்னா 60 மில்லியன் ஹெக்டேர் வேணும் நிலம். ஒரு ஹெக்டேரில் 75,000 ரூபா வருமானம் வந்திருக்கும் விவசாயிகளுக்கு. இந்த ஜெட்ரோபாக் மட்டும் ஒழுங்கான பாலிசி கொடுத்துருந்தா, பையிங் பாலிசி, கம்பெனி எஸ்டரிஃபிகேஷன் பிளான்ட்டுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ், ரீட்டைல் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி, பைபேக்கை ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா இன்றைக்கி 6 கோடி விவசாயிகள் இந்தியாவில் பலன் பெற்றிருப்பார்கள். அதுவும் வறண்ட நிலத்தில், வேஸ்ட்லேண்டில் விவசாயம் பண்ணி. கரும்பு விவசாயிகள் இன்றைக்கி ஒரு டன்னுக்கு 3,500 ரூபா தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இன்றைக்கி கரும்பு எத்தனால் பாலிசியை நீ ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி 20% கொண்டாந்துருந்தேன்னா இன்றைக்கி கரும்பு உற்பத்தி பல மடங்கு உற்பத்தி ஆகிருக்கும். ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக உள்ள தமிழ்நாடு இன்றைக்கி அது 3 மடங்கு கரும்பு விவசாயிகளுக்கு பலன் கிடச்சிருக்கும். மெய்ஸ் விவசாயிகள் ஃபுட் கிரெயின்ஸ், வேஸ்ட்டாக போகிற ஃபுட் கிரெயின்ஸை யூஸ் பண்ணி எத்தனால் பண்ணியிருக்கலாம். இத்தனை வாய்ப்புகளும் விட்டுட்டு ஜெட் ஃபியூயல், ஒட்டுமொத்த விமான கம்பெனிகள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விமான கம்பெனிகள் இன்றைக்கி பயோஃபியல் செட் பண்ணிகிட்ருக்கான், ஜெட் ஃபியூயல் செட் பண்ணிகிட்ருக்கான், ஜெட் ஃபியூயல் பிளான்ட் போட்டுட்ருக்கான். அப்துல் கலாம் 20 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார் செய்யுன்னு சொல்லி. செஞ்சுருந்தா இன்றைக்கி எங்கே போயிருக்கோம்? அவர் சொல்லி 10 வருஷம் உயிரோடு இருந்தார். அவர் இறந்து 10 வருஷம் ஆச்சு. இவர்களுக்கெல்லாம் அவர் வந்து ஏதோ ஒரு ஐக்கான் மட்டும், ஏதோ கனவு காண சொன்னார், குழந்தைங்களை கனவு காண சொன்னாருன்னு சொல்லி எடுத்துடுறாங்க. இன்னும் எத்தனை நாள் சார் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்? அதாவது இப்போ எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும்? எவ்வளோ நாள் இருப்பதையெல்லாம் வச்சு தாக்கு பிடிக்க முடியும்? 9 நாளைக்கு. அதுக்கு மேலே முடியாது. அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸும் ஈரானுடைய போர், இஸ்ரேல் போர் இன்னும் ஒரு மாதத்துக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நம்மெல்லாம் தெருவுக்கு வர வேண்டியதான். சார் கேட்குறதே கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக தெருவுக்கு தான் வரணும். என்ன பண்ணுறது? உங்கள் வீட்டில் சமையல் பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் சமையல் பண்ண முடியாது, பைக் ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, பஸ்ஸு போகாது, எதுவும் ஓடாது. மூடிட்டு பேசாமல் படுக்க வேண்டியதான். இல்லைன்னா மோடிகிட்ட போய் கேட்டோம்னா அவரை கொடுப்பாரு, ஏதாவது பிச்சை கிச்சை போடுவார். அன்னதானம் பண்ணுவார். இல்லை, இது வந்து காமெடிக்கு அது அப்பாற்பட்டு இதுக்கு சீரியஸாக நம்ம சீரியஸாக சொல்லும் போதெல்லாம் எவனும் கண்டுக்கலைங்க. நம்ம சீரியஸாக எத்தனை வட்டம் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசினா எவங்க லிசன் பண்ணுறான்? சமையலற கேஸ் இல்லைன்னா உனக்கு வலிக்குதுல்ல. இன்னைக்கு எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பற்றி 20 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னார்ல. இப்போ எங்கெல்லாம் எங்கே பண்ணீங்க? எங்கே போனீங்க? எப்படிப்பட்ட அரசை தேர்ந்தெடுத்தீங்க? எப்படிப்பட்ட பிரதமரை தேர்ந்தெடுத்தீங்க? அந்த பிரதமர் உங்களை வந்து தற்சார்பற்றவராக மாற்றினாரா? சொல்லுங்க. மோடி எதுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல. மோடி எதுக்குறேன்? ஏன் எடுத்து பேசுகிறேன் சொல்லுங்கள். அப்துல் கலாம் கொடுத்த அந்த கொள்கையில் நிறைவேற்றிருந்தேன்னா இன்னைக்கு இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக, தற்சார்பு பெற்ற நாடாக மாறி இருக்குமா இல்லையா? அவர் என்ன சும்மா உட்காந்துருந்தாரா? அவர் நான் மற்ற பிரசிடென்ட் மாதிரி வந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போனவரா? அவர்
ம். இப்போ வேதனை இருக்குமா இல்லையா? எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதுக்கெல்லாம். ம். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030. புஷ் வர்றாரு, புஷ்ஷுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு அப்துல் கலாம் 2005 எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பாலிசியை பற்றி. முடிஞ்ச உடனே புஷ் பாராட்டுறாரு. எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றி அமெரிக்கா திங்க் பண்ணுது, இந்திய பிரசிடென்ட் நீங்கள் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பற்றி திங்க் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பாசிபிள்னு கேட்குறாரு. அவர் என்னைய கை காமிச்சார், பொன்ராஜ் இந்த இருக்கான் பொன்ராஜ் அப்படின்னு. அவர் உடனே என்னையை கூப்பிட்டு பாராட்டி ஃபோட்டோ எடுத்து இந்த பக்கம் நிற்க வச்சுட்டு, இந்த பக்கம் அப்துல் கலாம், இந்த பக்கம் நான், நடுவில் புஷ் கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்தார். அவர் அமெரிக்கன் பிரசிடென்ட் பாராட்டக்கூடிய திட்டத்தை கொடுத்தவர் அப்துல் கலாம். நீ இந்தியாவில் அதை பற்றி அவரை மதிக்கவே இல்லை. நீங்கள் ஒருத்தனும் காங்கிரஸ் மதிக்கலை, பிஜேபி மதிக்கலை. அப்போ எப்படி இருக்கும் இந்த நாடு? எப்படி உருப்படும்? அதை பற்றி மக்களுக்கு என்ன கவலை இருக்குது? தனக்கு இன்றைக்கி கேஸ் வரலன்னு சொல்லி 20 வருஷம் கழித்து நீ கவலைப்படுற. ஆனால் இதெல்லாம் உனக்கு இப்படி வரும் அப்படின்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னால் சிந்தித்தவர் அப்துல் கலாம். இந்த பிரச்சனை வரும்னு சிந்தித்து சொன்னவர் அப்துல் கலாம். இது ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒவ்வொரு பிரச்சனையாக வரும்போதும் அப்துல் கலாம் என்ன சொன்னாருன்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நினைவுபடுத்திகிட்டு இருக்கேன். நான் அவருடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக நான் மக்கள் மத்தியில் இந்த ஊடகத்தில் வந்து உட்காந்து வெட்டியாக உட்காந்து பேசி, சண்டை போட்டு பேசி, அதன் மூலமாவது ஒரு கருத்து, ஒரு ஒரு கான்சியஸ்னஸை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன். இதாவது போய் மக்கள்கிட்ட போய் சேரட்டுமே அப்படின்னு. இல்லைன்னா எனக்கு எதுக்கு, ஏன் சார் நீங்கள் போய் வெட்டியாக போய் விவாதத்தில் உட்காடுறீங்க, கண்டவன்லாம் அவங்கள தரக்குறவா பேசுகிறான்லாம் சொல்கிறான். தரக்குறவா பேசுகிறது இங்கே முக்கியம் இல்லை. ஆனால் இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அப்துல் கலாமுடைய கனவை நனவாக்கியிருந்தா இன்றைக்கி நம்ம வந்து அமெரிக்காவுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சமையலறை கேஸுக்கு இன்றைக்கி தெருவுக்கு வந்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பதை சொல்லுவதற்காகத்தான் நான் அத்தனையும் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு.